மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவர் ஜே.கே. எல்லாருமே ஆண்டாளோட அருளால ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஏன் ஆண்டாள்? ஏன்னா நாளைக்கு நம்மளோட மார்கழி மாசம் பிறக்க போகுது. மார்கழி மாசத்தோட ஹீரோயின் நம்ம ஆண்டாள் தானங்க. சோ அந்த மார்கழி மாசத்தோட சிறப்பை ஆல்ரெடியே ஒரு பெரிய வீடியோவா நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் அட்டாச் பண்றேன், அதை போய் பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டாள் பத்தின ஒரு சின்ன ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். மார்கழியை பத்தின ஹிஸ்டரி பார்த்தோம் இல்லையா? சோ அந்த ஹீரோயின் ஆண்டாளுடைய ஹிஸ்டரியை நம்ம மிஸ் பண்ணலாமா? ஆண்டாள் என்றவங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்ல நந்தவனத்துல ஒரு துளசி செடிக்கு அடியில பூமாதேவியின் மகளாக மகாலட்சுமியின் ரூபமாக அவதரிச்சாங்களாம் இந்த ஆண்டாள். அந்த நந்தவனத்துல இருக்கிற பெரியாழ்வாரால இந்த ஆண்டாள் வளர்க்க பெற்றாராம். ஒரு அசரீரி பெரியாழ்வார் கிட்ட இந்த குழந்தைய தன்னோட குழந்தைய பாவிச்சு நீ வளர்க்கணும்னு சொல்ல, சோ பெரியாழ்வாரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆண்டாளை என்ன பண்ணாங்களாம், தூக்கி அவங்களுக்கு பெயரிட்டு சுரும்பார் குழற் கோதை அப்படின்னு பெயரிட்டு அந்த கோதைய வளர்த்து வந்தாராம் பெரியாழ்வார். இப்படி நந்தவனத்துல அவங்க வளர்ந்துட்டு இருக்கும் போது விஷ்ணு சித்தர் என்ன பண்ணாங்களா, தனக்கு தெரிஞ்ச இந்து சமயம் ஆகட்டும், தனக்கு தெரிஞ்ச தமிழ் மொழி ஆகட்டும், எல்லாத்தையுமே கத்து கொடுத்து சின்ன வயசுல இருந்தே அவங்கள ஒரு மிகப்பெரிய ஆளா ஆக்கணும்னு வளர்த்துக்கிட்டே வந்தாராம் கதை சொல்லி. அப்படி நாளடைவுல ஆண்டாள் என்ன ஆனாங்களாம், இந்த இந்து சமயத்தின் மீது கொண்ட அந்த ஒரு பற்று, கண்ணன் மீது நிறைய கதைகள் எல்லாம் கேட்டு கண்ணன் மீது ஒரு பெரிய ஒரு பக்தி மயமா ஆனாங்களாம் இந்த ஆண்டாள். கண்ணன் மீது மட்டும் இல்லாம தமிழ் மீதும் அவங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு பற்று வந்துச்சான். விஷ்ணு சித்தர் அப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் சொல்லி அவங்க வளர்த்துட்டு வந்தாங்களாம். அப்படி அந்த ஒரு பக்தி என்ன ஆச்சா, நாளடைவுல கண்ணனையே மணக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்வும் ஆண்டாள் தாயாருக்கு நாளடைவுல அந்த ஒரு உணர்வுமே வந்துதான். நந்தவனத்துல இருக்கிற பூக்கள் எல்லாமே திருமாலுக்கு மாலையாக கட்டி அவருக்கு சாத்தப்படுமா. அப்படி விஷ்ணு சித்தர் சாத்தும் போது இந்த ஆண்டாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாலைய சாமிக்கு சாத்துறதுக்கு முன்னாடி தனக்கு போட்டு பார்த்துப்பாங்களாம். தனக்கு போட்டு அந்த கண்ண பரமாத்மானுக்கு ஈடு இணையா நம்ம இருக்கோமா, அந்த அழகுக்கு ஈடு நம்ம இருக்கோமா அப்படின்னு போட்டு பார்த்து கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துப்பாலாம். எதுக்கு? அவருக்கு ஈடா நம்ம இருக்குமா அப்படின்ற ஒரு ஆசையில போட்டு பார்த்துப்பாங்க. அப்படி போட்டு பார்த்துட்டு அந்த மாலையை திருப்பி அதே இடத்துல போய் வச்சிருவாங்களாம். அந்த மாலை என்ன பண்ணுவாங்களா, அதே மாலையை எடுத்துட்டு போய் பெருமாளுக்குமே சாத்துவாங்களாம். இது டெய்லி நடந்துட்டே இருந்துக்குமா. மாலையை கோத்து வைக்கிறது, மாலையை ஆண்டாள் சூடி பார்த்து அழகு பார்த்து கண்ணாடிக்கு முன்னாடி அதே இடத்துல வச்சிருவாங்க. திருப்பி அந்த மாலை போய் பெருமாளுக்கு சாத்தப்படுமா. இப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சா, ஒரு நாள் அந்த மாலையில ஒரு பெரிய ஒரு முடி இருக்கிறத அந்த கோயில் அர்ச்சகர்கள் பார்த்தாங்க. பார்த்து இந்த மாதிரி முடி இருக்கு, இந்த மாலையை நம்ம அணிவிக்க கூடாது பெருமாளுக்கு, இந்த மாலையை எரிச்சிடுங்க, வேற மாலையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாருக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ, ஏதோ ஒரு கெட்டது மாதிரி நடந்துருச்சு, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாளுக்கு மாலை சாத்தணும், அந்த மாலையில போய் இப்படி முடி வந்துருச்சுன்னு கஷ்டப்பட்டாராம். அது அப்படியே தொடர்ந்து போக அடுத்த நாள் என்ன பண்ணாராம், மாலை இதே மாதிரி கட்டி பெருமாளுக்கு வச்சிருக்கும் போது ஆண்டாள் அதை போட்டு பார்த்தாங்களா. அதை ஆழ்வார் பார்த்துட்டாராம். பார்த்துட்டு கண்டிச்சாராம் ஆண்டாள், இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, நம்ம கடவுளுக்கு கொடுக்குற இந்த மாலை கடவுள் தான் போட்டுக்கணும், நம்ம போட்டுட்டு அதை கடவுளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு கண்டிச்சாராம். கண்டிச்சுட்டு ஆண்டார் அதை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே பெருமாள் ஆழ்வாரோட கனவுல தோன்றி, ஆண்டாள் போட்ட மாலை தான் எனக்கு நீ டெய்லியும் எனக்கு சாத்தணும் அப்படின்னு அந்த பெருமாளே, அந்த ஸ்ரீரங்கரே ஆழ்வாரோட கனவுல சொன்னாராம். சோ அன்னையில இருந்து அந்த பூமாலை மட்டுமின்றி பாமாலையும் ஆண்டாள் பெருமாளுக்காகவே அர்ப்பணிச்சாராம். இந்த தமிழ் மீது இருக்கிற ஒரு பெரிய பற்றுனால ஆண்டாள் என்ன பண்ணாலாம், மார்கழி மாசத்துல விரதம் இருந்து அந்த நோன்பு இருந்து திருப்பாவையை இயற்றினாரா ஆண்டாள். திருப்பாவை மட்டும் இல்லாம தமிழ் மீது இருக்கிற அந்த ஒரு பற்றுனால நாச்சியார் திருமொழியையும் ஆண்டாள் இயற்றினாரா. சோ இப்படி போயிட்டு இருக்கும் போது ஆண்டாள் அந்த கடவுள் மீது இருக்கிற அந்த காதலை தன் தந்தையிடம் போய் தெரிவிக்கிறாங்களா, நான் அந்த ஸ்ரீரங்க பெருமானைய நான் கல்யாணம் செஞ்சுக்கணும், அந்த பக்திமயமான அந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஆழ்வாரம் என்ன பண்றாரு, நம்மளோட ஆண்டாளை பல்லாக்குல ஏத்தி திருமாலுக்கு கல்யாணம் செய்யறதுக்காக கூட்டிட்டு போறாங்களாம். அதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னர், அந்த பாண்டிய மன்னர் என்ன பண்ணாராம்,
ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் கோலாகலமா ஏற்பாடு பண்ணாராம் பாண்டிய மன்னர். எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் அப்படியே கோலாகலமா ஒரு விழா மாதிரி அவங்களோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணாராம். அந்த பல்லாக்குல தூக்கி அந்த ஆண்டாள் என்ன பண்ணாங்களாம், காவேரி தென்கரை ஓரமா இறங்கி நான் அங்கிருந்து ரங்கநாதர் பாக்குற வரைக்கும் அந்த கோயில் வரைக்கும் நான் நடந்தே போகணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனா அந்த பாதம் வலிக்குமே, அந்த மேனி வலிக்குமே அப்படின்னு ஸ்ரீரங்கநாதர் என்ன பண்ணாரா, அந்த ஆண்டால தனது மார்புல வீற்றிருக்கும்படி செஞ்சுட்டாரா அந்த ரங்கநாதர். எப்படி தனது மார்புல ஆண்டால வீற்றிருக்கும்படி செஞ்சுட்டாராம். சோ வெகு விமர்சையா பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதரோட கல்யாணம் பிரம்மாண்டமா பங்குனி உத்திரத்துல நடந்துச்சான். சோ இதுதான் இந்த ஆண்டாளுடைய ஒரு கதை, ஆண்டாளுடைய ஹிஸ்டரி ஆக்சுவலா. சோ இந்த ஆண்டாள் என்ன பண்ணாங்க, மார்கழி மாசம் நோன்பு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு நாளும் மார்கழி திங்கள்ல இருந்து ஒரு பாட்டா எழுதி 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 அந்த கண்ண பரமாத்மனை உருகி 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 பக்தியோட வேண்டி எழுதி நோன்பு இருந்து மார்கழி மாசம் முழுக்க அவருக்காக அர்ப்பணிச்சாராம். சோ அந்த மார்கழி மாசம் தான் நாளில இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மார்கழி மாசத்துல அந்த ஒவ்வொரு பாட்டோட பாடல்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த ஜேகே கிரியேட்டிவிட்டியோட ஒரு அங்கமா நாங்க என்ன பண்ண போறோம், ஒரு நாளுக்குமே அந்த பாட்டுக்குரிய அர்த்தம் இது எல்லாமே டெய்லி அப்டேட்ல இந்த ஜேகே கிரியேட்டிவிட்டியில வரப்போகுது. மிஸ் பண்ணாம நீங்க எல்லாருமே பார்த்து அந்த ஆண்டாளோட சித்தத்தை எல்லாருமே அடையணும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.